வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மதுரையிலேயே ரொம்ப ஸ்பெஷலான சிக்கன் கொத்து பரோட்டா பார்க்க போகிறோம். சிக்கன் கொத்து பரோட்டா செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு ரெண்டு பரோட்டா எடுத்திருக்கேன். நம்ம சேனல் ஆல்ரெடி பரோட்டாவுடைய வீடியோ போட்டிருக்கோம். கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். சிக்கன் சால்னா 2 பரோட்டாக்கு நான் ஒரு குழிக்கரண்டி அளவு எடுத்திருக்கேன். சிக்கன் சால்னா கூட நம்ம வீடியோவில் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதனுடைய லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம், யாரெல்லாம் இன்னும் நம்ம பார்க்கலையோ. ஸோ ஒரு கரண்டி போல் நான் சால்னா எடுத்திருக்கேன், சிக்கன் சால்னா. கொத்தமல்லி கருவேப்பிலை தேவைக்கேற்ப, சின்ன வெங்காயத்தை ஒரு மீடியம் சைஸில் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். பாதி தக்காளி பழத்தை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு முட்டை எடுத்திருக்கேன். எண்ணெய் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப. வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு அகலமான இரும்பு தவா எடுத்திருக்கேன். கொத்து பரோட்டா இரும்பு தவாவில் தான் செய்ய முடியும். நம்ம நார்மல் நான்ஸ்டிக் பேன்லையோ இத்தாலியன்லையும் செஞ்சு அந்த தவாவில் இருந்தால் நம்மளால் தோசை ஊற்ற முடியாது. ஸோ நான் இன்றைக்கி பெரிய இரும்பு தவா எடுத்திருக்கேன். இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடு அடித்து நம்ம வத்தி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையில் கொஞ்சமாக கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் கொஞ்சம் வதங்கட்டும். நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக மிதமான தீரை தான் வச்சுக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேம் வச்சுப்பாங்க, ஏன்னா அவங்க அடுத்த டைமில் நிறைய செய்வாங்க. நான் இன்றைக்கி ரெண்டு பரோட்டா செய்கிறதுனால நான் மிதமான தீயில் வச்சுருக்கேன். ஏன்னா இரும்பு தவா நம்மளுக்கு நல்லாவே ஹீட் கொடுக்கும். எப்பயே பாருங்கள் ஆனியன் நம்மளுக்கு ப்ரௌனிஷாக ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை நம்ம பாருங்கள் கையில் எடுத்துட்டு கொஞ்சமாக இடுப்பில் ஜூஸி கன்சிஸ்டன்ஸை நம்ம ஆட் பண்ணணும். கொத்து பரோட்டாக்கு தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். ஒரு நிமிஷம் போல் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். ஸோ 1 மினிட் போல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுடணும். மிதமான தீயில் வைக்கணும், ஏன்னா மசாலா நல்லா கருகிடும் நம்மளுக்கு. ஸோ மிதமான தீயில் ஒரு 30 செகண்ட்ஸ் போல் விற்றாலே போதும். இப்போ நம்ம எடுத்த சால்னா சிக்கன் பீசஸோடு ஆட் பண்ணிடலாம். சால்னா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டீர் பண்ணி விடணும். இந்த வெங்காயம் தக்காளி இந்த மசாலாலாம் இந்த சால்னா கூட நல்லா ஜெல் ஆகணும். சால்னா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் போல் மிதமான தீயில் இருக்கணும். 3 மினிட்ஸ் போல் மிதமான தீயில் இருந்துச்சு. இப்போ நான் எடுத்த அந்த 2 பரோட்டா பாருங்கள், லைட்டாக பிச்சு இருக்கேன், ரொம்பலாம் பிக்கலை. ஸோ லைட்டாக இந்த பிச்சு அந்த பரோட்டாவை நம்ம சால்னாவில் ஆட் பண்ணிடலாம். ஸோ பரோட்டா சேர்த்துட்டு நம்ம ஒரே ஒரு வாத்தி மாரி கலந்து விடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட்டுக்கு கலந்து மட்டும்தான் விடணும் மிதமான தீயில். அதுக்கப்புறமா நம்ம பரோட்டா குத்த ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாருங்கள் நம்ம பரோட்டா ஆட் பண்ணி 1 மினிட் போல் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம முட்டி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது போல் சென்டர் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. இதில் நம்ம இப்போ முத்தி ஆட் பண்ணிடலாம். முத்தி ஆட் பண்ணிவிட்டு மிதமான தீயிலே நம்மளுக்கு 1 மினிட் போல் இருக்கட்டும். இதில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம், ஃபைனல் இன்க்ரீடியன்ட். ஸோ 1 மினிட் கழிச்சு இப்போ நம்ம பரோட்டா குத்த ஆரம்பிச்சிடலாம். ஸோ 1 மினிட் போல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாருங்கள் பரோட்டா குத்த ஆரம்பிக்க போகிறேன். நான் 2 தோசை திருப்புற கரண்டி எடுத்திருக்கேன். ஸோ இதை இப்படி வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சென்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் பெரிய தவாவாக இருக்கணும்னு சொல்லிடுது. ஸோ எல்லாமே சென்டர் பண்ணிவிட்டு நம்ம குத்த ஆரம்பிச்சிடலாம் பரோட்டாவை. நம்ம எடுத்த சிக்கன் பரோட்டா எல்லாமே நம்ம நல்லா குத்திக்கணும். ஸோ எல்லாமே நல்லா குத்திட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் நம்ம ஹை ஃப்ளேம் வைக்கலாம். ஸோ பாருங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ தான் நம்ம பரோட்டா ஹை ஃப்ளேமில் வைக்கணும். நம்ம ஆட் பண்ண முட்டை கம்ப்ளீட்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம பரோட்டா எடுக்கணும். நல்லா கொத்து போடணும். நம்ம பரோட்டாவை சிக்கன் பீசஸும் சேர்த்து நம்ம கொத்து போடுறோம். பரோட்டாவை கொத்து போட்டதுக்கு அப்புறமா பாருங்கள் நான் ஆஸ் யூஷுவல் ஸ்பூன் எடுத்துட்டேன். இப்போ ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் போல் இருக்கணும்னு சொன்னேன். 2 நிமிஷம் போல் இருக்கும். இன்னும் 3 நிமிஷம் போல் வச்சுட்டு நம்ம பரோட்டாவை ஆஃப் பண்ணிடலாம்.
பாருங்கள் 5 மினிட்ஸ் போல் ஹை ஃப்ளேமில் வச்சேன். ஸோ நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகி உதுத்து வந்துடுச்சு. இது போல் நம்மளுக்கு உதுத்து வரணும் பரோட்டா. ஸோ இப்போ நம்மளுக்கு பரோட்டா வந்து நல்லா கலக்கெலாம் ரெடி ஆகிடுச்சு, நல்லா ஃப்ரையும் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ கொத்து பரோட்டா தயாரிச்சு நம்ம அடுப்பு அனுப்பிச்சிடலாம். பாருங்கள், ரொம்ப கலக்கலாக ரொம்ப ஸ்பெஷலான மதுரை சிக்கன் கொத்து பரோட்டா உங்களுக்காக வேண்டி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் கட்டாயமாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களுக்காக வேண்டி நான் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.